மாமன் மாமியார் மருமன் எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. வருமால யாருமே இல்லை. நல்லபடியா நடக்கும். நீங்க எப்படி 2 பேரு வண்டியெல்லாம் அதே மாதிரி ஒற்றுமையா இருந்து. திருவாரூர் மாவட்டத்துல பெரிய ஊரு. அது ஒரு நாளைக்கு நீங்க என்னை கூப்பிட்டு போய் காமிங்க. கண்டிப்பா அழைச்சிட்டு போறேன் இன்ஷா அல்லாஹ். மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். ஹாய் ஃபேமிலிஸ், இப்போ நம்ம இருக்கோம் தஞ்சாவூரில் இருக்கோம். தஞ்சாவூரில் வந்து மில் ஸ்ட்ரீட் ஆனைக்காரன் தெருவும்பாங்க, அந்த இடத்துல இருக்கோம். எதுக்காக இங்கே வந்திருக்கோம், 121 வருஷமா ஒரு தாத்தா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தஞ்சாவூரில். மிட்டாய் கடைங்கிற தாத்தா அது ஒரு 1994ல் வந்து பிறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் பார்த்துருப்பாங்க. தாத்தா மட்டும்தான் இருக்காங்க. தாத்தா மட்டும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மிட்டாய் கடை மாதிரி வச்சு. தாத்தா ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசை. இப்போ டைம் கிடைச்சிருக்கு. தாத்தா போயிட்டு எப்படி சொல்லிட்டு காட்டுறேன். மிட்டாய் தாத்தா பார்த்துட்டோம். உள்ள உட்காந்துருக்காங்க. போர்டுல கூட இருக்கு 120 வயசு, 4 வருஷம் போர்டு. இப்ப 121 ஆகுது ஐயாவுக்கு. கிட்டாய் போவோம். நல்லா இருக்கீங்களா? உள்ள வரலாமா? வாங்க உட்காருங்க. உட்காரலாமா பக்கத்துல? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கீங்க? ஆமா, பேப்பர்ல வந்திருக்கேன். உங்க வாய்ஸ் பேப்பர்ல வந்திருக்கேன், டிவில வந்திருக்கேன், செல்போன்ல வந்திருக்கேன், சின்ன செஞ்சி பேப்பர்ல வந்திருக்கேன். உங்களை பாக்குறதுக்கு தித்திரைப்புல இருந்து வரோம். பரவாயில்ல, நல்லா இருக்கணும். எந்த இருந்து வந்தாலும் எல்லாரும் வந்து பார்த்து போறாங்க. நீங்களும் வந்து பாக்குறீங்க, எல்லாருக்கும் வாங்க. உங்க வாய்ஸ் ஒரு தாட்டி மிட்டாய் இது அதுல ஒரு இந்த இருக்கு மிட்டாய் அத எடுக்கிறீங்களா? எடுக்கிறாங்க. மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். சூப்பர். இதுக்காக கேட்க ஒரு வார்த்தை தான் இது. எனக்கு மிட்டாய் தர மாட்டீங்களா? மிட்டாய் தரீங்களா? எனக்கு ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடுங்க. இந்த மிட்டாய் சாப்பிட்டு விட மாட்டீங்க. மிட்டாய் கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க கீரை உண்மையா சொல்றேன், அல்டிமேட் வேற மாதிரி இருக்கு. வந்திருக்கு. இதுக்காக எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வரலாம். வேற மாதிரி சொல்லுங்க. மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். சூப்பரா இருக்கு. மிட்டாய் நல்லா இருக்கு. 1 2 சாப்பிடுறீங்களா? இல்லப்பா, போதும். சாப்பிட்டோம். வர இதையும் சாப்பிட்டாச்சு. அது ஒண்ணு திங்கிறதே ஃபுல்லா தான் இருக்கு. பெருசா இருக்கு. அப்படி அப்பா மாதிரியே கவனிக்கிறாரு. ஆமா, அது எந்த இது முடியலன்னு சொன்னா சரி, ஒரு எண்ணெய் 3 நாள்ல வந்துருவாரு. இதை நல்லா கவனிச்சேன். இப்போ அங்க வந்து இருக்க சொல்றேன், நான் தான் போகல. அப்போல அங்க பழக்கமா இருக்கும்போது அங்க போய் ஒண்டியா என்ன செய்யறேன். நீங்க வந்ததோட இந்த ஊர்ல தான் வந்து இருந்துட்டீங்க, வேற எந்த ஊருக்கும் போல? நேரம் இங்கதான் வந்தேன். வந்து எனக்கு அந்தமான் கப்பல்ல வந்தேன். அப்போ நான் நேரு இருந்தாரு. அவர் வந்து பர்மால உயிரோடு இருக்கும்போது, அப்பமெல்லாம் எனக்கு என்ன 10 12 வயசு அவர் இருக்கும்போது. அப்போ வந்து அவரு சொன்னாரு, இந்த மாதிரி ரொம்ப மோசமா இருந்தா நீங்க மெட்ராஸுக்கு போயிருங்க, அந்தமான் கப்போ வேணும். அப்போ அங்க இந்திய அம்பாசி இருக்காருல்ல பர்மால, அவரு சொல்லி நாங்க வந்தோம். ஆமா, ஆனா பர்மால வந்து இப்போ காடு மாதிரி இருக்கு. வீடெல்லாம் எடிஞ்சு போய் கிடக்கு. பாக்குறதுக்கு ஆள் இல்லை. என்ன அதுக்கு முன்ன ஆட்டோ வண்டி நிறைய ஓடும். இப்போ ஒண்ணும் இல்லை. நாட்டு வண்டியில போறாங்க வராங்க. இப்போ அங்க இருக்கிற யாரு இருக்காங்க, அங்க பிறந்தவங்க தான் இருக்கலாம். ஏன்னா இப்போ அங்கேயும் இருக்க வந்து அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவங்களே இருக்கா, விடும் போறாங்க வர. வரும்போது எவ்வளவு ஊர் இருந்துச்சு. மெட்ராஸ்லாம் நல்ல ஒரு இதா இருந்துச்சுல்ல. அங்க எல்லாம் தொழில் தொடங்காம இங்க வந்து இந்த ஊரை மெயின் பண்ணீங்க. அங்க வந்து நல்லா தொழில் வசதிங்க, பணம் அவ்வளவு சம்பாதிக்கலாம். ஒரு செட்டிக்கு 4000 கோடி 3000 கோடிக்கு மேல இருக்கு. ஏன்னா எப்படி இருக்குன்னு சம்பாதிக்கிறது. இப்ப
நீங்க வந்து ஒரு ஆள் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்டாக்கா நகையை கொண்டு வந்து அடை வைக்கிறாங்க, வீட்டை அடை வைக்கிறாங்க, நிலத்தை அடை வைக்கிறாங்க, அதில் வசதி ஆகி போனாங்க. திருப்ப முடியலன்னு அவருக்கு என்ன செய்யறோம், அதே மாதிரி ஆகி பணக்காரனாகவும் அவங்க என்ன சட்டம் போட்டாங்கன்னா இந்தியாக்காரங்கெல்லாம் இதெல்லாம் பணக்காரங்களா இருங்க, நம்ம பர்மாக்காரங்கெல்லாம் இவ்வளோ ஏழையாக இருக்குன்னு சொல்லி ஒரு 10-12 பேர் பொம்பளை முடியை விரிச்சு போட்டு எல்லாரும் ஓடிவாங்க, நாங்கள் வீட்டை போகிறோம்னு சொல்லி சத்தம் போட்டு போயிட்டு நாங்கள் அதில் தான் நான் தம்பிட்டு வந்தேன். இல்ல உங்களுக்கு இந்த ஊர்ல வந்த உடனே தோஸ்து யாரு? முதல் தோசையை வந்து இங்கே நான் சொல்ல முடிந்தேன். முதல் தோசையை வந்து நான் எங்கள் வீட்டில் கடையில் வேலை பார்த்த வரையும் இங்கே அங்கே தர்கா ஒன்று இருக்கு, அதாவது பிள்ளை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவர் இங்கே வந்துட்டாரு. அப்போ அவரையும் பார்ப்போம், நம்ம இங்கே தஞ்சாவூருக்கு போவோம், கடைக்கிட்டே சொன்ன தஞ்சாவூருக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பினாரு. அதே மாதிரி நாங்கள் அந்தமான் கப்பலில் வந்தோம், வண்டி இறங்கணும், கும்மிடி பூண்டியில் இறக்கி விட்டாங்க. கும்மிடி பூண்டியிலேருந்து வியாசர்பாடிக்கு நடந்து வந்தேன். வியாசர்பாடியிலேருந்து பாண்டிச்சேரிக்கு 2 நாள் நடந்து போனேன். பாண்டிச்சேரியிலேருந்து தஞ்சாவூர் வர்றதுக்கு 3 நாள் நடந்து வந்தேன். ஏன்னா அதோட வந்து எங்கள் பிள்ளைக்காரி இருந்தார், அப்படி நீங்கள் இங்கேயே இருங்க, எங்கேயும் போகமானா அப்படின்னு சாப்பாடு இப்பெல்லாம் போட்டு எனக்கு வச்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுல்ல, அங்கே ஒரு மலையாள ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் வேலை பார்த்தேன் 1 மாதமா. ஒரு நாளைக்கு 100 ரூபா, ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு அந்த நேரம் அந்த காலத்து பெருசு. ஏன்னா நம்ம ஒரு மூட்டை 2 மூட்டை ஜாமான் வாங்கலாம். அப்போ அவ்வளோ சௌகரியம், விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் என்ன செஞ்சாரு, நான் அந்த பிள்ளைக்காரி எங்கள் கடையில் வேலை பார்த்தது தஞ்சாவூர்ல இருந்தா நான் அங்கே வந்தேன். அங்கே வந்து நாகூர்லேருந்து இந்த குடியேற்ற வந்தாங்க. அவங்க வந்து இந்த குளுக்கோஸ் மிட்டாய் போட்டு வச்சுருந்தாங்க நூலில். அந்த மிட்டாய் போட்டு வச்சுருக்கோம், நீங்கள் இந்த மிட்டாய் வியாபாரம் பண்ணாடியே, நீங்கள் இந்த வியாபாரத்தை பண்ணுங்க, உங்களுக்கு 3 பைசா நான் போட்டு தரேன், நீங்கள் 3 பைசாக்கு 3 பைசா மேற்கொண்டே போட்டு சும்மா தரேன்டாரு. ஏன்னா அதோட என்ன செஞ்சேன், அவர் மிட்டாய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 250 ரூபா 300 ரூபா கிடைக்குது. அதை விட்டுட்டேன் கடை வியாபாரத்தை. இதோட என்ன செஞ்சேன், அவர் இங்கே இருக்க வச்சு அப்புறம் மண்ணை இருந்தேன். நல்ல பிள்ளை வியாபாரம் பண்ணாரு, நானும் தனியாக மிட்டாய் வியாபாரம் போட்டேன். வியாபாரம் நல்லா நடந்துச்சு. 200 300 ரூபா 200 ரூபா கிடைச்சிருந்துச்சு. அதில் என்ன மிட்டாய், தேங்காய் மிட்டாயும் இஞ்சி மரப்பா குளுக்கோஸ் மிட்டாயும் போட்டேன். அப்புறம் இது மாதம் 500 ரூபா வாடகை எல்லாம் கவுன்சில் வீடு இருக்கேன். வாடகை தானே அது? 500 ரூபா. இவ்வளவு நாளா இருக்கீங்க, ஒரு வீடு கூட வாங்கல நீங்க இன்னும்? நம்மளுக்கு உண்டி மனுஷனுக்கு என்ன செய்யுங்க, இந்த முந்தா நாள் வண்டி கேட்டாய் பெங்களூர்ல இருந்து, உங்களுக்கு என்ன தேவைப்பட்டா வீடு கிட்ட தேவைப்பட்ட தேவைப்படல, நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்து போகணும். அந்த வீடை கட்டிக்கிட்டு நம்ம அதுல இருந்து நான் இறந்து போயிட்டா எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு அடிச்சுட்டு கிடைப்பாய். வசமா இல்லையா? சொந்தம் இல்லாதவ கூட சொந்தம் இருந்து கூட வந்துடுவாங்க. அதனால என்ன செஞ்சேன், பார்த்தேன் அவங்க வந்து இந்த இன்னைக்கு எனக்கு வீடு வேணாங்க அப்படின்னு. ஏன் வீடு வேணாங்க, எனக்கு உண்டி மனுஷன்மா, நான் என்ன செய்ய போனேன் வீட்டை கட்டி, என்ன அதுக்கு நீ என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னேன். 1000 ரூபா கொடுத்தாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் சொல்லுங்க, நான் வாங்கி தரேன் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் தேவை இல்லைம்மா, எனக்கு ஒரு தேவை வேணும், ஆரஞ்சு தான் தேவை வேணும், ஆரஞ்சு பழம் வாங்கி வரேன் எனக்கு வாங்கி வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. வீடு வேணும்னா அந்த வீட்டை கட்டி வாங்கிடலாம், இது விற்கிற வீடு தான் முன்னால உள்ளது. அது ஒரு பாய்மா வீடு மானாங்க. நம்மளோட நேரம் எந்த நேரம் சொல்ல முடியாதுங்க. இப்போ நான் இறந்து போயிட்டேன், இதெல்லாம் யாரும் எடுப்பாருங்க, யாருக்கு தெரியும்? வசமா இல்லையா? நம்ம விலை தொழில் தான் போக போறோம். நம்ம எல்லாம் அழிஞ்சு போறதில்லை, பண்ணத்தை கொண்டு போறதில்லை. அதுக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் நல்ல வரியா சாப்பிடணும், நல்ல பேர் வாங்கணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கை நீட்டி வாங்கக்கூடாது, நம்ம உழைச்சி சாப்பிடணும். அப்படின்னு தான் இன்னைக்கு நான் உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வயசுல யாரு இந்த மாதிரி செய்ய முடியும்? அடிப்படை நிற்க முடியுமா? இங்கே உட்காந்து ரெடி பண்ணுவீங்க.
தேங்காய் செடி இருக்கு, ஆள் இருக்கு. அதுக்கு பணம் கொடுத்துருவேன். 20 தேங்காய் செடி கொடுப்பேன். அதுக்கு 100 ரூபா 180 ரூபா கொடுத்துருவேன். மற்ற இதெல்லாம் ஜீனி தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வர்றது ஆட்டோக்காரர் வருவாரு. அந்த ஆட்டோல போய் தேங்காய் எங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருவேன். அவங்க தேங்காய் செடி கொடுப்பேன். நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்தேன். அடுப்பு சட்டி இது உள்ளதான் எல்லாமே. ஆமா. உங்க வாய்ஸ் கேட்கணும் நாங்க. மிட்டாய்ன்னு சொல்லுங்க. மிட்டாய் வியாபாரம் சொல்லுவீங்களா? அது சொல்லுங்க. உங்களுக்காக வந்தோம். மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். இந்த வார்த்தை கேட்கத்தான் இந்த சவுண்டு போட்டதுன்னா மாடியில இருந்து கீழே ஓடி யாரும் மிட்டாய் வாங்க. ஆரம்பத்துல கொண்டு போய் வைப்பீங்க. கைத்துல போட்டு கூடையில விட்டேன். இந்த இருக்கு கூடை. பத்தியெல்லாம் கூடை இருந்தா விற்கிறேன். வந்து வாங்குறேன். இந்த 2 பிள்ளை இந்த தேங்காய் செய்த இடம். ஆனா அப்பையில இருந்து இதே இடம் தான். ஏன் 3 இடம் மாறி அங்க இருந்தேன். அங்க கடவு போயிடுச்சு. அப்புறம் தண்ணி உள்ள கடவு போச்சு. இங்க வந்து நிம்மதியா இருக்கேன். இங்க அக்கம் பக்கம் உங்கள்ட்ட நல்ல மாதிரி பழகுவாங்க, பேசுவாங்களா? எவ்வளவு ஜனம் வண்டிக்கு போகுது. நம்ம மிட்டாயாவும் ரொம்ப நல்ல இல்லாதவங்களுக்கு எல்லாம் மிட்டாய் கொடுப்பேன். காசு இல்லாதவங்களுக்குலாம் அப்படி வியாபாரம் பண்ணிட்டு வந்தா நம்ம நல்லா இருக்கோம். என்ன தாத்தா பாக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோட வந்தோம். நல்லபடியா தாத்தாவையும் பார்த்து முடிச்சிட்டோம். தாத்தா மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்களும் தஞ்சாவூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா தாத்தாவோட கடையை பாருங்க. மனோமச்சாவடி ஆண்டக்கார தெருன்னு கேட்டீங்கன்னா யாருக்கிட்ட சொல்லுவாங்க. தாத்தா பேர் வந்து முகமது அபுசாலி. தாத்தாவுக்கு 121 வயசாகுது. வந்தீங்கன்னா ஒரு தடவை தாத்தாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. தாத்தா வந்து பார்த்துட்டு போங்க.